நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா பிகாஸ் ஒரு டெவலப்பர் அப்படின்னா நம்மளோட தாட் எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கும். ஒரு கிளைண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லாகின் ஸ்க்ரீன் பண்ணி கொடுங்க, 2 இன்புட் பாக்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொல்லிடுவாங்க. பட் அந்த லாகின் ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும், லோகோ வேணுமா வேணாமா, ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கணுமா, பட்டன் வந்துட்டு சென்டரில் இருக்கணுமா, இல்லை எல்லாமே நம்ம மூவ் பண்ணணுமா, இல்லை அந்த பேஜில் அவங்களோட வெப்சைட்டோட லோகோ ரைட்டில் வைக்கணுமா, லெஃப்ட்டில் வைக்கணுமா, கீழே வந்து காப்பிரைட் வைக்கணுமா, அதே போல் லாகின் ஸ்க்ரீனில் வந்து அந்த இமெயில் மொபைல் நம்பர் வைக்கணுமா, இல்லை இமெயில் மட்டும் வைக்கணுமா, இல்லை மொபைல் நம்பர் மட்டும் வைக்கணுமா, பாஸ்வேர்டில் வந்து என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வைக்கணும். ஸோ ஜஸ்ட் கிளைண்ட்டு சொல்கிறது என்னென்னா எனக்கு ஒரு லாகின் ஃபார்ம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ வி ஹேவ் டு ஆஸ்க் தம் கிளியர்லி லைக் இதெல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எம்என்சிலாம் போனீங்க அப்படின்னா டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் போகும்போது அங்கே பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் தே வில் ஆஸ்க் த ரெக்யர்மெண்ட் அண்ட் ஆல் தி திங்ஸ். ஈவன் அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட்டை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் பிஏ